கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழுகிறேன். கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழுகிறேன். என் தேவனுக்குள் என் ஆத்துமா களி கூர்ந்திருக்கிறது. மணவாளன் ஆபரணங்களினால் தன்னை அலங்கரித்துக் கொள்ளுகிறதற்கும் மணவாட்டி நகைகளினால் தன்னை சிங்காரித்துக் கொள்ளுகிறதற்கும் ஒப்பாக அவர் இரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு உடுத்தி நீதியின் சால்வையை எனக்கு தரித்தார். பூமி தன் பூண்டுகளை விளைவிப்பது போலவும் தோட்டம் தன்னில் விதைக்கப்பட்டவைகளை விளைவிப்பது போலவும் கர்த்தராகிய ஆண்டவர் எல்லா ஜாதிகளுக்கும் முன்பாக நீதியையும் துதியையும் முளைக்க பண்ணுவார். தேவனுடைய நாம மகிமைக்காக நாம் பரிசுத்தமான சந்தோஷத்தினால் மகிழ்ந்து களிகூற வேண்டும். கர்த்தர் தம்முடைய ஆசீர்வாதங்களை தம்முடைய ஜனத்தார் மத்தியில் செய்ய ஆரம்பித்திருக்கிறார். அவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு இரட்சிப்பின் வஸ்திரங்களை உடுத்தி நீதியின் சால்வையை தரிக்கிறார். இதன் நிமித்தமாய் நாம் கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழ வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் முதலாவது சுவிசேஷ பாடலின் வரிகள் இவ்வாறு ஆரம்பமாகிறது. அப்பொழுது மரியாள், என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது, என் ஆவி என் இரட்சகராகிய தேவனில் களிகூறுகிறது என்று பாடுகிறார். லூக்கா 1:46-47. தேவன் முதலாவதாக யூதர்களை ரட்சிக்கிறார். அவர்களுடைய ஜீவியங்களில் மாற்றம் உண்டாகிறது. அவர்களுடைய இருதயங்களும் புதுப்பிக்கப்படுகிறது. யூதர்களுடைய புதுப்பிக்கப்பட்ட ஜீவியத்தை புறஜாதியார் பார்க்கிறார்கள். அவர்கள் புறஜாதியாரின் பார்வைக்கு மகிமை உள்ளவர்களாக தெரிகிறார்கள். அவர்கள் விலை உயர்ந்த வஸ்திரங்களாலும் நேர்த்தியான சால்வையாலும் அலங்கரிக்கப்பட்டவர்கள் போல் இருக்கிறார்கள். கிறிஸ்துவானவர் தம்முடைய சபைக்கு நித்திய ரட்சிப்பை அணிவிக்கிறார். நீதியின் வஸ்திரத்தை தமது சபைக்கு தரிப்பிக்கிறார். நீதியின் வஸ்திரத்தில் நீதிமானாக்கப்படுவதும் பரிசுத்தமாக்கப்படுவதும் இணைந்திருக்கிறது. இவை இரண்டும் ஒன்றோடொன்று பின்னி பிணைந்திருக்கிறது. இதுவரையிலும் ரட்சிப்பின் வஸ்திரங்களை அணிந்திருந்தவர்கள் இனிமேல் நீதியின் சால்வையையும் தங்கள் மேல் போர்த்திக் கொள்வார்கள். இதுவே தேவனுடைய கிருபையின் அழகு. நாம் பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டும். தேவனுடைய கிருபையை பெற்றிருக்கிறவர்கள் நீதியின் சால்வையை தங்கள் மேல் போர்த்து கொள்ள வேண்டும். பரிசுத்தமே சபைக்கும் அழகு, அதுவே விசுவாசிகளுக்கும் அழகு. பரிசுத்தம் இல்லாமல் நம்மால் தேவனை தரிசிக்க முடியாது. கர்த்தர் நமக்கு இரட்சிப்பின் வஸ்திரங்களை உடுத்தி நீதியின் சால்வையை தரிக்கும் போது நம்முடைய ஆவிக்குரிய அலங்காரம் சிறப்பாக இருக்கும். மணவாளன் ஆபரணங்களினால் தன்னை அலங்கரித்துக் கொள்வதற்கு நம்முடைய ஆவிக்குரிய அலங்காரம் ஒப்பாயிருக்கும். அது மாத்திரமல்ல, மணவாட்டி நகைகளினால் தன்னை சிங்காரித்துக் கொள்கிறதற்கு ஒப்பாகவும் நம்முடைய ஆவிக்குரிய சிங்காரம் இருக்கும். புறஜாதி ஜனங்கள் நம்மிடத்தில் காணப்படுகிற ஆவிக்குரிய அழகை பார்த்து கர்த்தரை துதிப்பார்கள், கர்த்தரை மகிமைப்படுத்துவார்கள். கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் மூலமாய் மகிமைப்படுத்தப்படுவார். கர்த்தர் தம்முடைய ஜனத்திற்கு நற்கிரியைகளை செய்ய ஆரம்பித்திருக்கிறார். கர்த்தருடைய நன்மைகள் அவருடைய பிள்ளைகளுக்கு தொடர்ந்து கிடைக்கும். யுத்தத்தில் ஜெயித்தவர்கள் ஒரு நாள் மாத்திரம் தங்கள் ஜெயத்தை கொண்டாடுவார்கள். அதன் பின்பு கொண்டாட்டம் முடிந்து போகும். ஜெயத்தை மறந்து விடுவார்கள். கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் ஒரு தரம் கொடுக்கப்பட்டு அதன் பின்பு நிறுத்தி கொள்ளப்படுவதில்லை. நம்மை ஆசீர்வதிக்கிற கர்த்தர் நம்மை எப்போதும் ஆசீர்வதித்துக் கொண்டே இருக்கிறார். நாம் கர்த்தருடைய தொடர்ச்சியான முடிவு பெறாத ஆசீர்வாதங்களை நினைத்து கர்த்தருக்குள் சந்தோஷமாய் இருக்க வேண்டும். கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் இனிமேல் வரப்போகும் காலத்திலும் நமக்கு தொடர்ந்து கிடைக்கும். கர்த்தர் ஓரிடத்தில் தம்முடைய ஆசீர்வாதத்தை கொடுக்கும் போது அந்த ஆசீர்வாதம் அந்த இடத்தில் இருந்து எல்லா இடங்களுக்கும் பரவும். பூமி தன் பூண்டுகளை விளைவிப்பது போலவும் தோட்டம் தன்னில் விதைக்கப்பட்டவைகளை முளைவிப்பது போலவும் கர்த்தராகிய ஆண்டவர் எல்லா ஜாதிகளுக்கும் முன்பாக நீதியையும் துதியையும் முளைக்க பண்ணுவார். விருட்சங்கள் ஒவ்வொரு வருஷமும் கனி தருவது போல கர்த்தருடைய ஆசீர்வாதங்களும் தொடர்ச்சியாக வந்து கொண்டே இருக்கும். கர்த்தர் நம்மை தொடர்ச்சியாய் ஆசீர்வதிக்கும் போது நம்முடைய நாவில் இருந்து கர்த்தரை துதிக்கும் துதிகளும் தொடர்ச்சியாய் வந்து கொண்டே இருக்கும். கர்த்தருடைய நீதியும் நமக்கு தொடர்ந்து கொடுக்கப்படும். தேவன் நம்மோடு தம்முடைய கிருபையினால் உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். இது மாறாத நித்திய உடன்படிக்கை. இதன் பிரகாரம் கர்த்தருடைய கிருபையும் இரக்கமும் அன்பும் ஆதரவும் ஆசீர்வாதமும் நமக்கு தொடர்ந்து கிடைத்துக் கொண்டே இருக்கும். சீதோஷ்ண நிலைமை மாறி மாறி வரும். அது விருட்சங்களை பாதிக்கும். பனிகாலத்தில் விருட்சங்கள் கனிதராது. இலைகளெல்லாம் உதிர்ந்து போய் மரம் பட்டுப்போனது போல இருக்கும். அதுபோலவே நம்முடைய ஜீவியமும் சில சமயங்களில் பனிகாலத்தில் பட்டுப்போன மரத்தை போல இருக்கலாம்.
நம்மிடத்தில் கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஒன்றும் இல்லாதது போன்று தெரியலாம். பட்டுப்போன மரம் இலை உதிர்ந்து அழகில்லாமல் இருப்பது போல நம்முடைய ஜீவியத்திலும் ஆசீர்வாதம் இல்லாமல் வறட்சியாய் இருக்கலாம். பனிகாலத்தில் மரத்தின் இலைகள் உதிர்ந்தாலும் அந்த மரம் பனிகாலத்தில் கனி கொடுக்கவில்லை என்றாலும் அதன் வேர் பட்டுப்போவதில்லை. அது ஜீவனோடுதான் இருக்கும். அது நிலத்தை உறுதியாய் பற்றி கொண்டிருக்கும். எல்லா காலமும் பனிகாலமாய் இருக்காது. வசந்த காலம் வரத்தான் போகிறது. வசந்த காலத்தில் மறுபடியும் புதிய இலைகள் துளிர்க்கும். விருட்சங்கள் மறுபடியுமாய் கனி தரும். விருட்சங்களின் கனிகள் எல்லா ஜாதியாருக்கும் எல்லா தேசத்தாருக்கும் பிரயோஜனம் இருக்கும். அதுபோலவே கர்த்தருடைய பிள்ளைகள் மறுபடியுமாய் ஆசீர்வதிக்கப்படும் போது அவர்களுடைய ஜீவியங்களில் கர்த்தருடைய கிருபையும் நன்மையும் பெருகி இருக்கும். அவர்கள் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் இருப்பார்கள். எல்லா தேசத்தாருக்கும் ஆசீர்வாதங்களை அனுப்புவார்கள். பூமி தன் பூண்டுகளை வசந்த காலத்தில் மறுபடியுமாய் விளைவிப்பது போல கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தருக்கு ஏற்ற காலத்தில் மறுபடியுமாய் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். தோட்டம் தன்னில் விதைக்கப்பட்டவைகளை முளைவிப்பது போல கர்த்தருடைய பிள்ளைகளும் ஏற்ற காலத்தில் ஆசீர்வாதமான கனிகளை கொடுப்பார்கள். தாங்கள் கர்த்தருடைய கிருபையினால் செலுத்திருப்பதையும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதையும் பார்த்து விசுவாசிகள் கர்த்தரை நன்றியுள்ள இருதயத்தோடு துதிப்பார்கள். அவர்கள் மூலமாய் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் பெற்றவர்கள் அவர்கள் நிமித்தமாய் கர்த்தரை மகிமைப்படுத்துவார்கள். எல்லா ஜாதிகளும் கர்த்தரை துதிப்பார்கள். கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழுகிறேன் என்னும் இந்த வாக்கியமும் ஏசாயா 61:1-2 ஆகிய வசனங்களும் 2000 வருஷங்களுக்கு முன்பு இயேசு கிறிஸ்துவில் நிறைவேறிற்று. இந்த வாக்கியம் இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. இதில் அவர் தம்மைத்தாமே குறிப்பிடுகிறார். பிதாவும் தம்மைத்தாமே குறிப்பிடுகிறார். இந்த வாக்கியம் ஏசாயா தீர்க்கதரிசியை குறிக்கவில்லை. ரட்சிப்பின் வஸ்திரம் என்னும் வாக்கியம் இங்கு பயன்படுத்தப்பட்டிருப்பதினால் இது மேசியாவை குறிப்பிடாது என்று கூற முடியாது. ஏனெனில் ரட்சிப்பு என்பது மீட்பை குறிக்கும். இயேசு கிறிஸ்து மரணத்தில் இருந்தும் பாதாளத்தில் இருந்தும் கல்லறையில் இருந்தும் மீட்கப்பட்டார்.